ஹலோ மக்களே, 517வது வீக்ல போயிரலாம். என்னன்னு பார்த்தா ஸ்டார்டிங்ல 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. 2 வருஷம் கழிச்சு தான் இப்ப காட்டுறாங்க. வார் முடிஞ்சு லூஃபியும் ட்ரைனிங்கை முடிச்சிட்டான். இப்ப மேடன் ஐலாண்ட்ல இருக்க ருக்ஸானியா ஏரியா தான் காட்டுறாங்க. லூஃபின்னு சொல்லிட்டு ஒருத்த சத்தம் வருது. நான் வாரன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். பார்த்தா அவன் தொப்பி எங்க வச்சானோ அதே இடத்துல தான் இருக்கு. 2 வருஷம் ஓடிருச்சுன்னு நான் அதை யோசிச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி அதே இடத்துல நின்னுக்கிட்டு இருக்கான். அவன் முகிவர தொப்பி ஏத்திக்கு திரும்பி அவன் தலையில வச்சு கிளம்புறான் அங்க இருந்து. ஆனா இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஒரு கொரிலாவும் குரோக்கடைலும் சேர்ந்து சண்டை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. அங்கதான் வந்து மார்கரீட்டா வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. அவளை நோக்கி சடனா ஒரு சிங்கம் பாஞ்சு வந்து அடிக்கலான்னு வருது. ஆனா அவ பயப்பட மாட்டுக்கா. டேய் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி களத்துல வாரான். அவளோட ஃப்ரெண்டுன்னு சொல்றான் லூஃபி. சொன்னோடனே அந்த விலங்குகள்லாம் மிரண்டுருச்சு. லூஃபி எல்லா ஸ்ட்ரிப்பும் ரெடியா இருக்கு, செட் செல் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா மார்கரீட்டா. சரின்னு சொல்லிட்டு லூஃபி முன்னாடி வரான். ஐலாண்ட்ல அவன் பாஸ் ஆயிட்டான் போலுக்கு. டே ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்க இருந்து கிளம்புறேன்டா, அதனால சண்டை போடாம இருங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் போறான்னு இந்த விலங்குகள்லாம் வந்து சோகமாகுது. லூஃபிக்கு ஒரு நல்ல மனைவி நான் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். உன்னை மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கிட போறதில்ல, அதனால ஃபுட்டுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. ரேல் இங்க இருந்து போய் 6 மாசம் ஆச்சு. அவன் வந்து சபோடி ஆர்பலஜில வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. உடனே வந்து லூஃபி சொல்றான், அவர் எனக்கு 18 மாசத்துல எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா நான் இங்க இருந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தேன், அதனால தான் நான் இங்க இருக்கேன்னு சொல்றான் அவன். சரி, நான் இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றான் லூஃபி. அதுக்கப்புறம் லூஃபி சந்தோஷமா சிரிக்கிறான். அதுக்கப்புறம் கட் பண்ணி சபோடி ஆர்பலஜி தான் காட்டுறாங்க. ஷேக்கியோட பார தான் காட்டுறாங்க. அங்க 2 வருஷம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் எல்லாரும் வர வேண்டிய நேரம்னு சொல்றாரு ஷேக்கி. எவ்வளவு அவங்க வளர்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்க ஆசைப்பட்டேன்னு சொல்ற ஷேக்கி. உலகத்துல எல்லாரும் சேஃபா இருப்பாங்களா, என்ன செய்வாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல, எப்படி இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ரேலி. சடனா கதவு திறந்துட்டு யாரோ ஒரு உள்ளாள் வராங்க. பார்த்தா அது நம்ம ஜோரோ. நீ தான் அங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கன்னு சொல்றாரு ரேலி. அப்பனா யாருமே இங்க வரலையா அப்படின்னு சொல்றான் ஜோரோ. அவனுக்கு மாறவே இல்ல, நான் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு மாசா சிரிச்சு நின்றுகிட்டு இருக்கான். பார்த்தா வழி மாறி போற ஜோரோவே மாசா வந்து நிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஜோரோ வந்து 10 நாள் கழிச்சு காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அடுத்து நாமியை தான் காட்டுறாங்க. அவளுக்கு முடியலாம் வளர்ந்துருச்சு, வேற லெவலா வந்து ஒரு பார்ல வந்து உட்காந்து நின்றுகிட்டு இருக்கா. நேவியோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து ரீலோகேட் பண்ணிட்டாங்க, அது தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த கடற்கரை கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா, G1 பிரான்ச்சை வந்து இங்க இருந்து ரெட் லைனை தாண்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இப்ப நியூ ஃபிளீட் அட்மிரல் வந்துட்டாரு, செங்கக்கும் இப்ப கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் மாறி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பேசுறாரு. நாமி எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு, இப்ப இவ்வளவு மாறி இருக்கான்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. இதை பாத்தீங்களாடா, இதை பார்த்து நான் ஷாக் ஆயிட்டேன்டா. முகிவரா வந்து காணாம போய் 2 வருஷம் ஆச்சுடா, எங்க போனான்னு தெரியலன்னு சொல்றான் அவன். ஆமாடா, அவங்கள பத்தி எதுவுமே தெரியல, எனக்கு தெரிஞ்சு இறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்றான் ஒரு பக்கம். டே குரூ வந்து அர்ஜென்ட்டா வந்து ரெக்ரூட் பண்ணு போட்டிருக்காங்கடா, முகிவரா குரூ திரும்பி வாரங்க பொழுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல போட்டிருக்காங்க. அது லூஃபியே போடல, எவனோ ஒருத்தன் ஃபேக்கா வந்து பேப்பர் போட்டு இருந்திருக்கான். இதெல்லாத்தையும் நாமி கேட்டுக்கிட்டே இருக்க ஒரு பக்கம். சரிடா, அந்த முகிவரா குரூல நானும் ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கத்துறானுங்க அவனுக்கு. அவனால 100 மில்லியன் பெரி பவுண்டில உள்ளவனு தாண்டா அந்த குரூல நிறைய பேர் இருக்காங்க, அங்கெல்லாம் சேர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறதுல எவனோ கதை உடைச்சிட்டு உள்ள வரானுங்க. பார்க்க லூஃபி செட்டப் போட்ட மாதிரியே ஒருத்தன வரானுங்க. டே ட்ரிங்க்ஸ் கொடுங்கடான்னு சொல்லிட்டு உள்ள வரான் அவன். இது அவங்க தான்டா, டவுட்டே இல்லைன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. முகிவராசன் சொல்லிட்டு பார்த்தா நாமி கிராஸா பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா சபோடி ஆர்பலஜில 33 ஏரியாவை தான் காட்டுறாங்க. அங்க ஏதோ கான்சென்ட் வச்சிருக்காங்க, அது நம்ம ப்ரூ கூட கான்சென்ட் தான். டிக்கெட் எல்லாமே வித்து போயிருச்சுடா. இவனோட கான்சென்ட் பார்க்க ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. இவன் தான் சோலு கிங் ப்ரூக்குன்னு சொல்றாங்க. பார்த்தா அங்க ப்ரூக் ஏதோ கான்சென்ட் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். டே மேனேஜர், இன்னைக்கு ஒரு கிரேட் ஷோ போட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார் தான் வந்துட்டோன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வரானுங்க. பார்த்தா அந்த டெக்னோ ஐலாண்ட்ல இருந்திருப்பானுங்கல்ல, அவனுங்க தான் இங்க வந்து நிக்கிறானுங்க. உங்களோட பாட்டை கேட்கறதுக்காண்டி மொத்த உலகம் வந்திருக்கு சார் சொல்றாங்க. எனக்கு இம்பார்ட்டன்டான விஷயம் உங்கள்ட்ட சொல்ல போறான்னு சொல்றான். சொல்லுங்க சார்ன்னு சொல்றாங்க. உடனே மியூசிக் ஆரம்பிக்கிறானுங்க. பார்த்தா ப்ரூக்கு வந்துட்டான், பாட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டான் அவன். பார்த்தா போன் அதான் எலும்பு எலும்புன்னு சொல்லிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். நான் ஒரு சோலு கிங், நான் ஒரு மிஸ்டீரியஸான ஆளுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி பாடிக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கான். ஒன்னு இங்க உள்ள அவனோட மேனேஜர்லாம் பாக்குறாங்க. டே டிரான்ஸ்பாண்டர் சைல கொடுங்கடா, இவனோட இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கான், இவன் நினைச்சதெல்லாம் இங்க செய்ய முடியாது, நம்ம நினைச்சதாண்டா இவன் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜர்லாம் பேசுறாங்க. அவன் என்ன சொன்னானே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா கட் பண்ணி நம்ம சாஞ்சி தான் கட்டுறாங்க. அவனும் வந்துட்டான். ஒரு வழியா நான் சபோடி ஆர்பலஜிக்கு ரீச் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு பாக்குறான். என்னன்னு பார்த்தாங்க ஏகப்பட்ட லேடிஸா இருக்காங்க. அதெல்லாம் நினைச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். இது உண்மையிலே உண்மையான லேடிஸ் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். 2 வருஷம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சபோடி ஆர்பலஜில அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கான். டேய் சாஞ்சி, உன்னை விட்டுட்டு அங்க போறேன்டா, 2 வருஷமா இங்க கூட இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளையிங் லிஸ்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உன்னை விட்டு போறேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. டேய் நீங்க ரைடு கொடுத்தது ரொம்ப நன்றிடா, நான் போயிட்டு வரேன்டா, நான் தாண்டா உண்மையான சாஞ்சின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். சாஞ்சி உனக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நாமி ரோபின்னு சொல்லிட்டு பாஞ்சு ஓடி போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா கட் பண்ணி பாரதம் கட்டுறாங்க.
அவனுக்கு தான் ஃபேக் முகிவரா லூஃபிஸ். என்னன்னு பார்த்தா ஃபேக் லூஃபி வந்து ஒருத்தனை சுட்டு தள்ளுறான். என்னோட குரூல சார் நான் அட்லீஸ்ட் 70 மில்லியன் பெரி பவுண்டியாச்சும் இருக்கணும்டா, நீலாம் வேஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இந்த மாதிரி புழுலாம் என் இடத்துக்கு வரவே கூடாதுடா அப்படின்னு சொல்றான் அவன். நான் யாரும் தெரியுமில, ரெவல்யூஷனரி ஆர்மியோட பையன்டா, அதான் டிராகனோட பையன் சொல்றான் அவன். பார்த்தா நாமி ஃப்ராங்கின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ வேஷம் போட்டு இருக்கானுங்க அவனுங்க. வீட்டுக்கு போடான்னு சொல்லிட்டு சுட்டு தள்ளுறான், பயந்து ஓடுறானுங்க. முகிவரா லூஃபினடா இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஷாக்ல பாக்குறாங்க. 2 வருஷம் பார்க்க மறந்தனால எல்லாரும் இவங்கள தான் வந்து லூஃபின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்கானுங்க. எத்தனை குரூடா நம்ம கூட சேர்ந்துருக்குன்னு சொல்றான் 3 பெரிய பெரிய குரூஸ்ல நம்ம கூட சேர்ந்துருக்காங்கன்னு சொல்றான் அவன். அதுல 2 வந்து வேற லெவலான ரூக்கி நம்ம கையில இருக்காங்க. வெட் ஹெரட் கரிபோவும் பிளட் ஷாட்டர் கரிபோவும் நம்ம கூட இருக்காங்கன்னு சொல்றான் அவன். அதுல ஒருத்த வந்து 210 மில்லியன் பெரி பவுண்டியும் இன்னொரு 190 மில்லி பெரி பவுண்டியும் இருக்கானுங்கன்னு சொல்றான் அவன். நம்ம கையிலயும் பெரிய ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றான். சீக்கிரம் எனக்கு ட்ரிங்க்ஸ் கொடுங்கடான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டே இருக்கிறதுல அது என்னடா ஒரு லேடி, அந்த லேடி பார்க்க அழகா இருக்கா அப்படின்னு சொல்றான் அவன். நாமி கண்டுக்கிடவே மாட்டுக்கா, அப்படியே உட்காந்துருக்கா. நான் வேற ஆளுக்காண்டி வெயிட் பண்றேன், உங்களெல்லாம் நான் பார்க்க போறதுன்னு சொல்றான் நாமி. இப்பெல்லாம் பண்ணாதீங்க, அவங்க முகிவர லூஃபி உங்களை அடிச்சு நொறுக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்டெண்டர் சொல்றான் அவன். 2 வருஷம் கழிச்சு அவனுக்கு இப்பதான் வந்திருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்க லூஃபி நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். நீ எல்லாம் எனக்கு மேட்சே கிடையாடா, அது மாதிரி உன் கூட எல்லாம் உட்காந்து ட்ரிங்க்ஸ் குடிக்க போறதுல ஒழுங்கு மரியாதை பேருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாமி. அது நீ யாரானாலும் இருந்துட்டு போ, நீ இல்ல எனக்கு ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்றாவா. பார்த்தா ஃபேக் முகிவர லூஃபி டென்ஷன் ஆகுதான். அவ யாருன்னு தெரியாமலே சண்டைக்கு வராம ஞாபகத்துல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சடனா சுட்டு தலான்னு வரான். ஆனா அதுக்குள்ள பார்த்தா நாமி சின்ன பொண்ணா வரால, அவன் நம்ம நாமி பக்கத்துல வாரா. கேப்டன் லூஃபி கூட உட்காந்து ட்ரிங்க்ஸை குடிக்கிறியா இல்ல சாவரியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. நான் தான் கேட்டு பகலர் நாமின்னு சொல்றா, அது நாமிட்டே வந்து சொல்றா. கிரீன் ஸ்டார் சோர்கில்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான் அவன். அடிச்சுல டெவில் ஃப்ரூட்டை வச்சு லாக் பண்றான். பார்த்தா நம்மள உசப்பு வந்துட்டான். வந்த முகிவரா குரூல இருக்க எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறான். வேற லெவல் பண்றான் அவன். எங்க லேடி என் கூட உட்காந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டே உசப்புன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றான் ஒரு பக்கம் நாமி. உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு, நீ நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னு சொல்றாவா. இது நீ தான் பண்ணியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஆமா இது என்னோட பாப்கிரீன் புது வெப்பன், 2 வருஷத்துல நான் எப்படி ஆயிட்டேன்னு பாருன்னு சொல்றான். பார்த்தா ஆர்ம்ஸ் எல்லாம் வச்சுட்டு வேற லெவலா வந்துகிட்டு இருக்கான் அவன். டேய் நீயாடா ஸ்னைப்பர் கிங், யாரா நீ கோமாளின்னு சொல்றான். இவனுக்கெல்லாம் விடுடா, நம்ம இங்க இருந்து போவோம்னு சொல்லிட்டு நாமி வந்து உசப்ப கூட்டு போய்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா ஏகப்பட்ட பால்ஸ் எல்லாம் அங்க விட்டுட்டு போறாவா. பார்த்தா அது எல்லாமே எலக்ட்ரிக் பால்ஸ். இது என்னதுடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா பிளாக் பால் கிளவுடா உருவாக்கிட்டு போயிட்டா. அது வந்து எலக்ட்ரிக் ஷாக்க கொடுக்கும். அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டே இருக்கா. அட நீ ஸ்கைப்பில இருந்தியா, அதான் இந்த அட்டாக்லாம் உழுதான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த பாரையே நொறுக்கி எரிஞ்சுட்டா நாமி. பார்த்தா அடிபட்டுட்டு இருந்தாலும் அவங்க வெளியே வராங்க. அந்த 2 பேரையும் கண்டுபிடிச்சு நான் கொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் அவன் வேற. அதுக்கப்புறம் பார்த்தா G1 அதான் புது நேவி ஹெட்குவார்ட்டர்ஸை காட்டுறாங்க. சார் சபோடி அரபலிலிருந்து புது நியூஸ் வந்திருக்கு, முகிவராஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆமா சார், அவங்க புது குரூ மெம்பர்ஸ்ல வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானுங்க. அவனுக்கு இன்னுமாட உயிரோடு இருக்கானுங்க, வாங்க நம்ம தேடி போவோம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி இன்னொரு லேடியை தான் காட்டுறாங்க. அது நம்ம ரோபின் தான். அவ நடந்து வந்துகிட்டு இருக்கா. சடனா அவளை தேடி நிறைய பேர் வரானுங்க. என்னன்னு பார்த்தா ப்ரூக்கோட கான்சென்ட்டை பாத்துக்கிட்டு இருக்கா. இது என்னடா முகிவரா ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறா. சோலு கிங்னா என்னன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். அங்க ஒரு பக்கம் இருக்கிற இடத்துல சடனா பார்த்தா இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கான் ஃப்ராங்கி ஆளே மாறி இருக்கான். சன்னி உன்னை வெயிட் பண்ண வச்சுக்க, மன்னிச்சிடா, ஆனா உனக்கு ஒரு ஸ்கிராட்ச் கூட உடலையேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா நம்ம சோப்பர் வாரான். அவன் அப்படி பொடி நட போட்டு நடந்து வரான். பார்க்க அழகா இருக்கான் அவன். கேண்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன், கொண்டாடுறான். இப்படி போய்க்கிறதுல சடனா எவனோ ஒரு லேடியை சுட்டு தள்ளுறான். உனக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி சுட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பார்த்தா அந்த ஃபேக் முகிவரா லூஃபி தான் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். நான் பார்த்தா நான் ஒரு பொண்ணையும் ஒருத்தனையும் தேடிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு ஆரஞ்சு முடி தான் இருந்துச்சு, அதனாலதான் சுட்டு தள்ளிட்டேன்னு சொல்றான் அவன். முகிவரா லூஃபியா மான்சர் ஆச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அவங்க. பார்த்தா வந்து நின்னவனே சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கான். வாங்க அவளை தேடி போன்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கானுங்க. இதுல ஒரு பக்கம் எவனன்னு பார்த்தா ஒருத்தன் பேக போட்டு நடந்து வரான். இவன் இவன்டா நடந்து போறான்னு சொல்லிட்டு ஃபேக் லூஃபியை தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கான். அவங்கள தெரியாம இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம லூஃபி தான். லூஃபியவே இடிச்சுட்டு போறானடா. யாரடான்னு சொல்லிட்டு டே நெல்லுடான்னு சொல்லிட்டு இவன் கத்துறான். ஃபேக் லூஃபி நம்மளும் நின்னுட்டான். என்னடான்னு சொல்லிட்டு திரும்புறான். அதோட முடியாது. அடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்துடாங்க. See you bye.